நாம சக்க பிரதமன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? 1/4 கிலோ பலாப்பழம் எடுத்திருக்கேன். இதை நான் குக்கரில் 2 விசில் விட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வெல்லம், 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அவ்வளோ ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அவ்வளோ தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் கீ. வெல்லம் நம்ம பாகு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 to 3 ஸ்பூன் அவ்வளோ கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கீயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு நம்ம 1 டீ டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதை பாகு காய்ச்சிக்கலாம். பாகுனா திக்கான பாகு இல்லை, அது வெல்லம் கரையிற ஸ்டேஜுக்கு இருந்தால் மட்டும் போதும். நாம் அது கல் ஏதாச்சும் இருக்க போதுன்னு மட்டும் ஃபில்ட்ரு மட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஜாங்கிரி பவுடர் எடுத்தீங்கன்னா அது நம்ம ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. நம்ம டைரெக்டாக பவுடரை அந்த பேஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டோம். சைட் கேப்பில் கீயை மெல்ட் ஆகிறதுக்கு வச்சுட்டு 1 கப் தேங்காய் பால் இருந்துச்சுல அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தேங்காய் பீசஸும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்க பிரதமன் ரெசிபிக்கே ஹைலைட் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை பண்ணுற இந்த தேங்காய் தான். போட்டால் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை கூட நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இது கீயோட பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காய் பீசஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம ஏலக்காய் பவுட்ரு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக அரோமா நல்லா கொடுக்கும். ஸோ அதுவும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. நம்ம கடைசியாக 1 கப் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டு நாம் சர்வ் பண்ணால் நம்ம ஸ்பெஷலான சக்க பிரதமன் தயாராகிரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.